ஹாய் ஹலோ குட் ஈவினிங் அண்ட் வார்ம் வெல்கம் டு மை சேனல் சாக்கோபா சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் நம்பர்ஸ், அதாவது 5th ஸ்டாண்டர்டினுடைய டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய செகண்ட் சாப்டர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்மளுக்கு பேஜ் நம்பர் 5லேருந்து 14 வரைக்கும் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸசைஸ் 2.1லேருந்து 2.1லேருந்து 2.3 வரைக்கும். ஓகேவா? ஸோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அந்த சாப்டர் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இன்றைக்கி நான் வீடியோவில் கொடுக்க போகிறேன். அண்ட் கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் மட்டும் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் தென் இனிமேல் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டெய்லியும் 5 to 7க்குள்ளே ஏதோ ஒரு டைமிங் வந்துடும். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய சஜஷன் கேட்டிருந்தேன். அவங்க வந்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து இந்த 5 to 7 o'clock தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா 4 o'clock வந்துடுவாங்க இல்லையா ஸ்கூல் விட்டு வந்ததும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆனதுக்கப்புறம் ஸோ 5 to 7க்குள்ளே எங்களுக்கு வீடியோ அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த டைமிங்குள்ளே கண்டிப்பாக நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ என்னோடய கிளாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சாப்டர் 2 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்பர்ஸ். ஓகேவா? ஓகே, இந்த சாப்டர் தான். ஓகே, பேஜ் நம்பர் 5. ஸோ இதோட இன்ட்ரடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நம்பருக்குமே வந்து ஸ்கொயர் நம்பருக்கு ஃப்ரம் 1 ஸ்கொயர் பார்த்தீங்க என்ன அர்த்தம் அப்படின்னா 1 into 1 தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கொயர். இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1. புரிஞ்சுதா? அந்த மாதிரி 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர் வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. 7 ஸ்கொயர், 8, 9, 10 இதெல்லாம் நம்மளை ஃபில் பண்ண சொல்லி ஒரு ட்ரை திஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஷின்ஸ் எழுதி வச்சுருக்கேன். இன்ட்ரடக்ஷன் டு ஸ்கொயர் நம்பர்ஸ், பேஜ் நம்பர் 5 ஓடுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்கொயர், அதான் நான் சொன்ன மாதிரி 2 into 2. ஓகேவா? ஸோ 2 2s நம்மளுக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி 2 2s are 4. ஸோ ஈஸி. ஸ்கொயருங்கிறது இந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை நம்ம 2 times மல்டிப்ளை பண்ணோம். 3 3s are 9. அடுத்தது 4 ஸ்கொயர் அப்படின்னா 4 4s are 16. 5 ஸ்கொயர் அப்படின்னா 5 5s are 25. நெக்ஸ்ட்டு 6 6 are 36. அடுத்தது 7 ஸ்கொயர். இது எல்லாமே அந்த ட்ரை திஸில் இருந்தது. நீங்கள் பார்த்து காப்பி பண்ணலாம். நோட்டு பென்சில் எடுத்து வச்சுக்கோங்க. கூட என் கூட சேர்ந்து நீங்களும் சம்ஸ் போடலாம். ஓகேவா? ஸோ 8 8s are 64. அண்ட் தென் 9 ஸ்கொயர் அப்படின்னா 9 into 9. 9 2 times மல்டிப்ளை பண்ணோம். டேபிள்ஸில் 9 9s are 81. அடுத்து 10 ஸ்கொயர். 10 10s are 100. ஆக்சுவலி 10 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? நான் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்காக சொல்லி காமிக்கிறதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். 11 11s are 121. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்பர் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும். இப்போ 12 ஸ்கொயர் இருக்குது, 13 ஸ்கொயர் இருக்குது. புரியுதா? ஸோ என்ன பெரிய பெரிய நம்பருக்கு கூட ஸ்கொயர் இருக்குது. 100 ஸ்கொயர், 1000 ஸ்கொயர், லேக் ஸ்கொயர், எதாக இருந்தாலும் என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரே நம்பரை நம்ம 2 times வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகே குட்டீஸ்? ஓகே, இப்போ இங்கே நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி 1 கொடுத்துருக்காங்க. இதில் கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் அப்படின்னா 1 ஸ்கொயர். பாக்ஸ் எவ்வளோ இருக்குது அதை மட்டும் நீங்கள் பாக்ஸில் எழுதினா போதும். 1. இங்கே 2 ஸ்கொயர்னால் 1 2 3 4 இருக்குது. அதான் நான் சொன்ன மாதிரி 2 2s are 4. அடுத்தது இங்கே 3 ஸ்கொயர் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9. கவுண்ட் பண்ணி அப்படி எழுத வேண்டியதான். அடுத்து 4 ஸ்கொயர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகேவா? ஸோ கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர் ஆஃப் பாக்ஸஸ். அடுத்து இது ஆக்டிவிட்டி 2 பார்த்திங்க அப்படின்னா சர்க்கிள் அண்ட் கலர் த ஸ்கொயர் நம்பர்ஸ். நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்கொயர் நம்பர்ஸை மட்டும் நம்ம சர்க்கிள் பண்ணி அதை கலர் பண்ணணும். 1க்கு 1 இதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது 2க்கு என்ன நம்பரு? 2ஓட ஸ்கொயர் வந்து 4. ஓகே, ஸோ 3 வந்து 9. அந்த மாதிரி ஒரு சர்க்கிளையும் நம்ம லைனாக இந்த மாதிரி க்ராஸ் இதாக வரும். ஸோ அப்போ 16 25 36 49 64 81 100. ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்? கலர் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி 4 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 3 and 4 இது ரெண்டுமே வந்து கிராஃப் ஷீட் இருந்தால் தான் ஈஸியாக நம்ம பண்ண முடியும். இப்போ 2.1 பார்த்துடலாம். தி ஸ்கொயர் நம்பர் ஆஃப் 2 ஈஸ் என்னன்னு கேட்குறாங்க. நான் இப்போ தான் சொல்லி தந்தேன் இல்லையா, 2ஓட ஸ்கொயர் என்னது? 2 times நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 4. அப்போ ஆன்சர் வந்து 4.
அடுத்தது ஸ்கொயர் நம்பர் ஆஃப் 5 இஸ் என்னன்னு கேட்குறாங்க. 5க்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 5 இன்ட்டு 5ன்னு பண்ணோம். ஸோ ஆன்சர் வந்து 25. ஓகேவா? ஸோ 25 இது எழுத வேணாம், இது நான் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதியிருக்கேன். அண்ட் தென் தீஸ் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் நம்பர், த நம்பர் இஸ் டேஷ்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, இது வந்து ஸ்கொயர் நம்பர் கொடுத்துட்டாங்க, அதோட நம்பர் என்னன்னு சொல்லி நம்ம எழுதணும். புரியுதா? இப்போ இங்கே ஸ்கொயர் நம்பரோட ஆன்சர் என்னது, கவுண்ட் பண்ணால் 9 கிடைக்குது. ஸோ எந்த நம்பருக்கு நம்மளுக்கு 9ங்கிறது ஆன்சராக இருக்குது, 3ங்கிற நம்பருக்கு தான் 9 ஆன்சர். ஸோ அப்போ 3ங்கிற நம்பருக்கு தான் இது ஸ்கொயர் நம்பர்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 7ல் இருக்கக்கூடிய 2.1 எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் ஒன், 4th ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. இது இருக்கிறதுலே எது ஸ்கொயர் நம்பர்னு கேட்குறாங்க. ஸோ 36 மட்டும் தான். 6 6 ஆர் 36. புரியுதா? 45ங்கிறது 9 5 ஆர், ஸோ அதுவும் கிடையாது. இது 9 6 ஆர். ஸோ 23 வெறும் 23 1 மட்டும் தான், அப்போ நம்மளுடைய ப்ரைம் நம்பர்னால. ஓகேவா? ஸோ அப்போ 6 6 ஆர் தான் 36. அப்போ இதுதான் வந்து ஸ்கொயர் நம்பர்னுடைய ஆன்சர். அடுத்து 5th ஒன், அதே போல் வாட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் ஆஃப் 49 கேட்குறாங்க. இங்கே 6 ஸ்கொயர் வந்து 36 இருந்தது, 7 ஸ்கொயர் வந்து 7 7 ஆர் 49, அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு அடுத்தது அப்போ என்னவா இருக்கும், 8 ஸ்கொயர் இல்லையா? அதாவது 8 8 ஆர் 64. அப்போ 49க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குது, 64. ஓகே குட்டீஸ், ஸோ இது வந்து 2.1ல் உள்ளது. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ் பார்த்துடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் 8லேயே வந்து இது கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன டெஃபினேஷன் மாதிரி. இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா மற்ற ஃபேக்டர்ஸில் ஈஸியாக போட்டுடலாம். இந்த நம்பர் விச் கேன் டிவைட் எ நம்பர் வித்தவுட் லீவிங் எ ரிமைண்டர். நீங்கள் இப்போ ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறீங்க, சாதாரணமாக ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 டேபிளால் 6 டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் 6 வந்துடும். 6 மைனஸ் 2 மைனஸ் பண்ணால் 0 கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சு, எந்த ரிமைண்டரும் இங்கே இல்லை அப்படின்னா அப்போ இது வந்து ஒரு ஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இப்போ இதே நீங்கள் 7 வந்து இங்கே பண்ணுறீங்க, 3 2 டேபிளில் இது வந்து உங்களுக்கு 6 வரும், பேலன்ஸ் வந்து 1 ரிமைண்டர் வந்து. ஸோ இது மாதிரி ரிமைண்டர் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஃபேக்டர் கிடையாது. ஓகேயா குட்டீஸ்? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இது. ஸோ நல்லா கவனிங்க, ஃபேக்டருங்கிறது ஒன்றும் கிடையாது, எந்த டேபிளில் வந்து அந்த 16 அந்த கொடுத்துருக்கிற நம்பர் இருக்கோ ஸோ அதுதான் ஃபேக்டர். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு டேபிளில் எல்லா நம்பரும் இருக்கும். ஓகேவா? 116 ஆர் 16. அடுத்து 2 டேபிளில் இது வந்து ஒரு ஈவன் நம்பர், லாஸ்ட் டிஜிட் வந்து ஒரு 6ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ கண்டிப்பாக அதுவும் என்னது, 2 டேபிளில் இருக்கும். ஸோ எவ்வளோ டைம்ஸ் வரும், 2 8 ஆர் 16. 3 டேபிளில் வருமா, யோசிச்சாலே நமக்கு 3 டேபிள்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லி பாருங்கள். 3 4 ஆர் 12, 3 5 ஆர் 15 தான் வருது இல்லையா? ஸோ அடுத்தது 3 6 ஆர் 18 போயிடுச்சு. ஸோ அப்போ அதுவும் கிடையாது. அடுத்து 4th டேபிள் செக் பண்ணி பார்க்கலாம். 4 4 ஆர் 16 இருக்குது. ஓகேவா? அடுத்து 5th டேபிளில் கிடையாது, 5 3 ஆர் 15. 6th டேபிளில் வராது, 7th டேபிளில் வராது, 8th டேபிள் நம்ம இங்கே ஏற்கனவே போட்டோம், ஒரு தடவை போட்டிங்கன்னா போதும். இப்போ 2 8 ஆர்னாலும் 16 தான், 8 2 ஆர்னாலும் 16 தான். ஸோ இதைவே நீங்கள் 2 டைம்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை, ஒரு டைம் எழுதுனீங்கன்னா போதும். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க, 16 1 ஆர் 16 தான். அதே போல் 16th டேபிள்லையும் இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு டைம் எழுதுனீங்கன்னா போதும். இப்போ என்னென்ன நம்பர்லாம் எழுதியிருக்கீங்களோ நீங்கள் அதை ஒரு தடவை நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். சரியா? எப்படி எழுதுவீங்க, ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா, த ஃபேக்டர்ஸ் ஆர் எழுதிட்டு எல்லா நம்பரையும் நீங்கள் ஒரு தடவை எழுதுங்க. 1 கமா போட்டுட்டு 2, அப்புறம் 2 4 இருக்கு இல்லையா? ஸோ ஒரு 4 எழுதுனா போதும். 8 எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 16th டேபிளில் இருந்துச்சு. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதுதான் ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது காமன் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அனதர் மெத்தட்னு சொல்லிட்டு அதை இப்போ நான் கொடுத்தேன் இல்லையா, சேம் அதே போல் தான் 18ங்கிற ஒரு நம்பருக்கு என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 டேபிள், அதாவது 1 8 ஆர் 18, 2 டேபிளில் 9 டைம்ஸ் இருக்குது, 3 டேபிளில் 6 டைம்ஸ் இருக்குது. அவ்வளோதான். 4 5 6th டேபிளெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் 6th டேபிள்லேயும் 6 3s ஆர் தான். அதனால் நம்ம ஒரு டைம் எழுதுனா போதும். அப்போ என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ், 1 2 3 6 9 18 அசெண்டிங் ஆர்டரில் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஃபேக்டர். இப்போ இதுலேயே வந்து இன்னொன்று என்ன இருந்துச்சு, ஃபேக்டர் காமன் ஃபேக்டர்ஸ்ன்னு இருக்குது. புரியுதா? இப்போ இது அதே போல் காம்போசிட் நம்பர்னால் என்ன அப்படின்னா, ஒரே நம்பருக்கு 2 ஃபேக்டர் இருந்துச்சு, அதிகமாக 2 ஃபேக்டருக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா காம்போசிட்னு சொல்லுவோம். அதே ப்ரைம் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு இந்த டேபிள்லேயும் 1 டேபிள்லேயும் மட்டும்தான் அந்த நம்பர் வந்து இருக்கும், வேறு எந்த டேபிள்ஸ்லையுமே இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 டேபிள்லேயும் 1 டேபிள்லேயும் மட்டும்தான் இருக்கும்.
3 வந்து 1 டேபிள்லையும் 3 டேபிள்லையும் மட்டும் தான் இருக்கும். 5 அதே போல் 1 and 5 டேபிளில் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1 டேபிள்லையும் அப்புறம் இந்த நம்பர்லேயே இருக்கக்கூடிய டேபிளில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம், ப்ரைம் நம்பர். ஓகே, காம்போசிட் நம்பர்னால் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த 4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே 1 டேபிளில் இருக்குது, 2 டேபிளில் இருக்குது, 4 டேபிளில் இருக்குது. ஸோ 2 ஃபேக்டரை விட அதிகமாக வந்துருச்சு இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா காம்போசிட் நம்பர். ஓகேயா? ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர்ஸ் இதுதான் நெக்ஸ்ட் டாபிக். காமன் ஃபேக்டர்ஸுங்கிறது இப்போ 2 கொஷின் 2 நம்பர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை 2 நம்பரையும் ஃபஸ்ட் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னதில்லை, எந்தெந்த டேபிளில் இருக்குதுன்னு சொல்லி எழுதிட்டு 2த்துக்கும் இருக்கக்கூடிய காமனான நம்பரை செலக்ட் பண்ணி எழுதுறது தான் காமன் ஃபேக்டர்ஸ். அதுக்கு அர்த்தம் என்னென்னா அந்த 12 18 இந்த 2 டேபிள்லேயுமே இருக்குது. 1லேயும் இருக்குது, 2லேயும் இருக்குது, 3லேயும் இருக்குது, 6லேயும் இருக்குது. புரியுதா? ஸோ இந்த 4 டேபிள்லேயும் 12 இருக்குது, 18 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? சம்ஸ் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், இது வந்து எக்ஸைஸ் 2.2ல் இருக்கிற சம்ஸ், நல்லா கவனிங்க. ஸோ 8 and 12 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம 8th டேபிள் ஒன்று ஒன்றா எழுதணும், எது எதுலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 1 டேபிள் இருக்குது, 2 டேபிள், ஏன்னா ஈவன் நம்பர்னால கண்டிப்பாக 2 டேபிள் இருக்கும். 3 டேபிளில் 3 3s are 9 தான் இருக்குது. ஸோ 4th டேபிளில் இருக்கும். 5th டேபிளில் இருக்காது, 10 போயிடுச்சு இல்லையா? அப்புறம் 6th டேபிளில் இருக்காது, 7, 8th டேபிளில் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த நம்பரே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே வேறு எந்த டேபிள்லையும் இருக்காது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 12, அதே போல் 1 டேபிள் இருக்கும். ஸோ 2 வந்து ஈவன் நம்பர்னால கண்டிப்பாக 2 டேபிள்லையும் இருக்குது. 3 டேபிள் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12. ஓகேவா? ஸோ அப்போ 12 வந்து 3rd டேபிள் இருக்குது, 4th டேபிள்லையும் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? 4 3s are 12. 5th டேபிளில் இருக்காது, 6th டேபிளில் இருக்குது, 6 2s are 12. அப்புறம் 7 2s are 14 வந்துருச்சு. ஸோ அதிலே கிடையாது. 8th டேபிளில் இருக்காது, 9th இருக்காது, 10 11 12th டேபிளில் இருக்கும். 12 1s are 12. ஸோ இந்த நம்பர் 12 வந்துருச்சுன்னா இனிமேல் வேறு எந்த டேபிளும் இருக்காது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா காமனாக என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இதுலேயும் 1 இருக்கா, இதுலேயும் 1 இருக்கா, ஒரு ரவுண்டை போட்டு விட்ருங்க. இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, அதே போல் ஒரு ரவுண்ட் போட்டுரு. இங்கே 3 இருக்குது ஆனால் இங்கே இல்லை, ஸோ ரவுண்ட் போடக்கூடாது. 4 இருக்கா, ஸோ 4க்கு ரவுண்ட் போட்டுரு. 8 இருக்குது, இங்கே வந்து 8 இல்லை. அதே போல் 6 12 எல்லாம் இதில் இல்லை. ஸோ அப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் காமனாக இருந்துச்சு, த காமன் ஃபேக்டர்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி எழுதிடணும். புரியுதா? த காமன் ஃபேக்டர்ஸ் ஆர் என்னென்ன, 1 2 4. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ஆன்சர், இப்படி தான் போட்டிருக்கணும். அதே போல் தான் இந்த 24 and 30யும். ஓகேவா? ஸோ என்னென்ன டேபிள் எல்லாம் இருக்குது, 1 டேபிள், 2 டேபிள், ஈவன் நம்பர்னால 2 டேபிள் இருக்குது. அதே போல் 3 டேபிள் சொல்லியிருந்தேன் இல்லையா? 3 8s are 24, 4 6 are 24, 5th டேபிள் இல்லை. அப்புறம் 6th டேபிள்லையும் 6 4s are 24, 7th டேபிள், 8th டேபிள் இருக்குது. அண்ட் தென் 9 10 11 12th டேபிளில் இருக்குது. அண்ட் தென் 12 2s are 24, 13 14 15 வேறு எதுலேயும் இல்லை. அடுத்தது 24th டேபிள். ஓகேவா? அதே போல் 10 வந்து 30 வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது, 1 டேபிள், அண்ட் தென் 2 டேபிள் இருக்குது, 3 டேபிள் இருக்குது, 4th டேபிள் இல்லை. 4 9s are 36, 4 8s are 32, இப்படிலாம் தான் இருக்குது இல்லையா? ஸோ 4 7s are 28. ஸோ அதனால் அதில் கிடையாது. 5th டேபிளில் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா 0 and 5ல் முடிஞ்சாலே கண்டிப்பாக அந்த நம்பர்ஸ் வந்து 5th டேபிளில் இருக்கும். 6th டேபிளில் இருக்கும். ஓகேவா? 6 5s are 30, 7 8 9 10th டேபிளில் இருக்கும். அப்புறம் 11 12 13 14 வேறு எந்த டேபிள்லையும் இருக்காது. 30th டேபிளில் இருக்கும், ஏன்னா 31s are 13 சொன்னேன். ஸோ அதனால் இப்போ இதில் வந்து காமனாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரவுண்ட் பண்ணணும். 1 இருக்குது, அடுத்தது 2 இருக்குது, அப்புறம் 3 இருக்குது, அண்ட் தென் 4 5லாம் கிடையாது, 6 இருக்குது, அதுக்கப்புறம் 8 10 12 24 இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ என்னென்ன உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்திருக்கு, த காமன் ஃபேக்டர்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது அதை கமா யூஸ் பண்ணி எழுதணும். 1 2 3 அப்புறம் அண்ட் 6. இங்கே வந்து கமா போடக்கூடாது, அண்டுக்கு முன்னாடி கமா போடக்கூடாது. ஸோ என்னென்னலாம் இருந்துச்சு, 1 2 3 and 6. புரியுதா? ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, இது செகண்ட் கொஷினோடது. அடுத்தது தேர்டு கொஷின், சேம் அதே போல் தான். 20 and 13 சொல்லிட்டாங்க. இப்போ இது நீங்கள் போடுறீங்களா, ஹோம் ஒர்க்காக கொடுக்கட்டுமா? ஓகே, ஸோ எக்ஸசைஸ் 2.2ல் இந்த சம் வந்து ஹோம் ஒர்க். குட்டீஸ் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் போட்டுட்டு எனக்கு இதோட காமன் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? நான் செக் பண்ணுவேன் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே குட்டீஸ்? ஓகே.
ஓகே, நம்ம இன்றைக்கி இப்போ பார்த்தது வந்து எக்ஸைஸ் 2.2 காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சது. இது ரெண்டும் வந்து நானே போட்டேன், புரியுதா? இது வந்து உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். போட்டுட்டு எனக்கு அந்த ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜில் 11 பேஜில் லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லியிருக்கு. அதாவது LCM ஷார்ட்டாக சொல்கிறது அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள், ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ ஈச் நம்பர் இஸ் ஃபஸ்ட்டு மல்டிபிள் ஆஃப் தட் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே இந்த 40 அப்படின்னா இந்த 40ங்கிற டேபிளில் தான் அந்த 40ங்கிற நம்பர் ஃபஸ்ட்டு இருக்கும், புரியுதா? அதே போல் there is a relation between the multiples and the multiplication table of a number. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4க்கும் 8க்கும் நடுவில் கேப் என்ன இருக்கும் அப்படின்னா இது எந்த டேபிள், 4th டேபிளா? ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணால் 4 தான் வரும். 12 - 8 4, 16 - 12 4, 20 - 16 4. ஸோ புரியுதா? அப்போ 4 4ஆக தானே நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ ஒரு நம்பர் ஒரு மல்டிபிள் இது எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பருக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் டிஃப்ரென்ஸ் என்னென்னு அப்படின்னா அந்த சேம் டேபிள் தான், ஓகேவா? நெக்ஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் அப்படிங்கிறது த மல்டிபிள்ஸ் தட் ஆர் காமன் டு 2 நம்பர்ஸ் ஆர் தேர் காமன் மல்டிபிள்ஸ். எப்படி முன்னாடி காமன் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம், சேம் அதே மாதிரி தான். மல்டிபிள்ஸ் எழுதினதுக்கப்புறம் ரெண்டுத்துலேயும் அந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அந்த ரெண்டு நம்பரை மட்டும் காமன் மல்டிபிள்ஸ்ன்னு சொல்லுவோம், புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் 9th டேபிளில் 36 இருக்குது, 12th டேபிள்லையும் 36 இருக்குது, அதே போல் 72 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ அப்போ 36 and 72 மட்டும்தான் வந்து 9th and 12th டேபிளில் காமனாக இருக்கக்கூடிய மல்டிபிள்ஸ். இதே மாதிரி நம்ம கண்டினியூவாக வேறு என்ன எழுதுகிறோமோ அது காமனாக செக் பண்ணிக்கலாம், புரியுதா? ஸோ எழுதின வரைக்கும் இது 36 72 மட்டும் ஆன்சர், ஓகே? ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா LCM. இங்கே வந்து ட்ரை திஸ் கொடுத்துருக்காங்க. நான் பாருங்கள் ஒன்று வந்து போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, சரியா? இப்போ இங்கே பாருங்கள் பேஜ் நம்பர் 12ல் இருக்கக்கூடிய ட்ரை திஸ், இது ஃபைண்ட் LCM கொடுத்துருக்காங்க. 10 வந்து இந்த மாதிரி LCMங்கிறனால இந்த L ஷேப்பில் நம்ம போட்டு கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ 10ங்கிற நம்பரை உள்ளே எழுதிக்கணும். இந்த 10ங்கிற டேபிள் எந்த டேபிளில் டிவைட் பண்ணலாம்னா 2 டேபிளால், சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 2 5s are 10. மறுபடியும் இந்த 5 வந்து எந்த டேபிளால் டிவைட் பண்ண முடியும்? 2 டேபிளில் 5 கிடையாது, 3 டேபிளில் கிடையாது, 4th டேபிளில் கிடையாது, 5th டேபிளில் மட்டும்தான் இருக்குது. 5th டேபிளில் 5 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 டைம், ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இனி 1 வந்துடுச்சுன்னா இனி பண்ண தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ 10க்கு நம்ம என்னென்னலாம் நம்பர்ஸ் எழுதியிருக்கோம்? 2 5 ரெண்டு நம்பர் தான். ஸோ அப்போ 2 × 5ன்னு எழுதிக்கலாம், ஓகேவா? அதே போல் இங்கே 15 அதே மாதிரி பண்ணணும். ஸோ 15க்கு 3ஆல் பண்ணலாம் இல்லையா, ஏன்னா 2 டேபிளில் கிடையாது, சரியா? ஸோ 3ஆல் பண்ணும்போது 15 வந்து 3 டேபிளில் 5 டைம்ஸ் இருக்குது. எகெயின் நான் சொன்ன மாதிரி 5 வந்து 5 டேபிளில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் 1 வந்துடும் பேலன்ஸு. இப்போ உங்களுக்கு 15 வந்து எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? இப்போ என்னென்ன நம்பர் ரெண்டோ அது மட்டும் எழுதினா போது 1 எழுத வேண்டியதில்லை. ஸோ 3 5s are 15, ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துலேயும் உள்ள காமனாக இருக்கிற என்னென்ன இருக்கோ நம்பரு அதை மட்டும் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ வந்து எழுதும் போது இப்படி எழுதிக்கோங்க. 10 வந்து 2 × 5, 15 வந்து 3 × 5 கண்டுபிடிச்சிங்க இல்லையா? இப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, சேமாக இருக்குது. ஸோ ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. அப்போ எடுத்து எழுதும்போது நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா 2ம் 3யும் ஒரு தடவை தான் இருக்குது. ஸோ அப்போ 2 × 3 ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, ஓகேவா? 2 5 இருக்கிறனால நம்ம ஒரு டைம் எழுதுனா போதும். இப்போ இனி இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 3s are 6, 6 கூட இந்த 5 மல்டிப்ளை பண்ணால் 6 5s are 30. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தேர்ஃபோர் LCM என்னது? 30, ஓகேவா? இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் இதிலே உள்ள எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் LCM ஆஃப் 8 and 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 8th டேபிள் வந்து 2, அதாவது 8ங்கிற நம்பர் வந்து 2 டேபிளில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 போட்டுட்டு 2 வந்து 8 வந்து ஹவு மெனி டைம்ஸ் இருக்குது? 4 டைம்ஸ் இருக்குது 2 டேபிளில், அது இங்கே போட்டுக்கோங்க. அண்ட் அகெயின் 2 எதுக்கு போட்டிருக்காங்கன்னா 4 வந்து 2 டேபிளில் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அது 2 2s are 4. அண்ட் அகெயின் 2 வந்து 2 டேபிளில் 1 டைம் இருக்குது. அதே போல் 12 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 டேபிளில் 6 டைம்ஸ் இருக்குது. எகெயின் 2 டேபிளில் 3 டைம்ஸ், 3 டேபிளில் தான் 3 இருக்குது. ஸோ 1 டைம், ஓகேவா? ஸோ இந்த நம்பர்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து எழுதினா போதும். 8th டேபிள்னு போட்டுட்டு ஈக்குவல் டு போட்டு 2 × 2 × 2 இது மட்டும் நீங்கள் எழுதினீங்கன்னா போதும். அதே போல் 12 is equal to போட்டுட்டு என்னென்ன நம்பர்ஸ் 2 × 2 × 3 அது இங்கே எழுதுனீங்க. அதே போல் இப்போ என்ன காமனாக இருக்குது அதை எல்லாத்தையும் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்ட நம்பர் வந்து ஒரு தடவை தான் எழுதணும். 2 2 இருக்குது அப்படின்னா ஒரு 2 தான் எழுதணும். இங்கே 2 2 இருக்கா, ஒரு 2 தான் எழுதணும். இந்த 2ம் 3யும் தனித்தனியாக இருக்குது. ஸோ அது தனித்தனியாக எழுதிக்கலாம்,
புரிஞ்சுதா? இப்போ 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. மொத்தமாக இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் வந்து எல்சிஎம். சரியா? ஸோ ஈஸி தான். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் இந்த இயர் படிச்சுட்டிங்க, ஹெச்சிஎஃப் நெக்ஸ்ட் இயர் படிப்பீங்க நெக்ஸ்ட் டேர்முக்கு. ஸோ எல்சிஎம்ங்கிறது லீஸ்ட் தான், ஆனால் பார்க்குறக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் அதுதான். அதே போல் ஹெச்சிஎஃப் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், பட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மாலர் நம்பராக இருக்கும். ஸோ எல்சிஎம்ங்கிறது பிக்கர் நம்பர், அண்ட் தென் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது ஸ்மாலர் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த எக்ஸசைஸ் 2.3 பார்க்கலாம். சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் ஃபஸ்ட்டு ஒன் விச் இஸ் டிவிசிபிள் பை 5 வித் நோ ரிமைண்டர்னு கேட்குறாங்க. 5 டேபிளில் டிவைட் ஆகணும், ஆனால் ரிமைண்டர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, 0 and 5 இந்த ரெண்டு நம்பரில் கடைசி இருந்தால் மட்டும்தான் லாஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ 0 இல்லைனா 5ல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து 5th டேபிளில் இருக்குதுன்னு அர்த்தம். வேறு எந்த நம்பரும் வந்து 5th டேபிளில் போகாது. சரியா? ஸோ அப்போ 5ல் முடிகிற ஒரே நம்பர் பி ஆன்சர் தான். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பிக் த நம்பர் விச் இஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 6 அப்படின்னு கேட்குறாங்க. எந்த நம்பர் வந்து 6th டேபிளில் வரல அதுதான் கொஷின். ஸோ 6 3s are 18 இருக்குது, அண்ட் தென் 6 12s are 72, 6 6 are 36. ஸோ இல்லாத ஒரே நம்பர் 26 தான். ஸோ அதுவும் பி ஆன்சர். அண்ட் தென் தேர்ட் ஒன் த காமன் மல்டிபிள் ஆஃப் 4 and 8 among the given number is dash அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கிற எந்த நம்பர் வந்து 4th டேபிள் இருக்குது 8th டேபிள் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பரே பார்த்துட்டிங்க அப்படின்னா 32ங்கிற நம்பர் வந்து 4 8s are 32 இருக்குது, 8 4s are 32. ஸோ ரெண்டுமே வந்து அந்த 32 வந்து அந்த ரெண்டு டேபிள்லேயும் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஏ ஆன்சர் தான். நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. எந்தெந்த டேபிளெல்லாம் வந்து 6 இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. 1 டேபிள் இருக்குது. ஸோ ஈவன் நம்பர்னால 2 டேபிள்லையும் இருக்குது, 3 டேபிள்லையும் இருக்குது, 3 2s are 6. 4th டேபிளெல்லாம் கிடையாது இல்லையா, 5th டேபிள்லையும் இல்லை. ஸோ 6th டேபிளில் இருக்குது. ஸோ இந்த நம்பரே லாஸ்ட்டில் வந்துட்டனால போதும், அதுக்கு மேலே வேறு எந்த டேபிளும் இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆன்சர் வந்திருக்கு? 1 2 3 6. அப்போ எங்கே இருக்குது? இதுதானே. ஸோ அப்போ இதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 6. இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 14 பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து மல்டிபிள் ஆஃப் 9 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எந்த நம்பர் வந்து கொடுத்துருக்குற நம்பர் வந்து 9th டேபிளில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 9 79 இல்லை, 87 29 இதெல்லாம் இல்லை, 72 இருக்கு இல்லையா. எந்த டைம்ஸு 9 8s are 72. ஓகே, நெக்ஸ்ட் fill in the blanks பாருங்கள். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 7 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 1 டேபிள்லையும் 7th டேபிள்லையும் மட்டும் தான் 7 இருக்குது. ஏன்னா இது ஒரு ப்ரைம் நம்பர் இல்லையா, வேறு எந்த டேபிள்லையும் வந்து 7 கிடையாது. த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் இஸ் டேஷ்ன்னு கேட்குறாங்க. ப்ரைம் நம்பர்லேயே வந்து ஒரே ஒரு ஈவன் நம்பர் மட்டும் தான் இருக்குது. அது வந்து என்னது? 2. ஓகே, இது கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஹையர் கிளாஸில் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2ங்கிற நம்பர் மட்டும் தான் ஈவன் ப்ரைம் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் எல்சிஎம் ஆஃப் 4 and 12. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்சிஎம்னாலே கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு நம்பரில் ஹையஸ்ட் நம்பர் பிக்கர் நம்பர் எதுவோ அதுதான் எல்சிஎம். ஸோ அப்போ இது 12. அப்போ இங்கே இந்த ரெண்டு நம்பரில் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, புரியுதா? 5 and 15ல் எது வந்து எல்சிஎம் அப்படின்னா பிக்கர் நம்பர் எது? 15. ஸோ அப்போ அதுதான் எல்சிஎம். ஓகே, நெக்ஸ்ட் தி நம்பர்ஸ் விச் டிவைட்ஸ் 35 வித்தவுட் ரிமைண்டர்ஸ் ஆர் டேஷ்ன்னு கேட்குறாங்க. ஃபேக்டர் தான் இதுவும் இல்லையா. ஸோ எந்தெந்த டேபிள் எல்லாம் 35 இருக்குது? ஃபஸ்ட்டு டேபிள், 5th டேபிள், 7th டேபிள். இன்னொரு டேஷ் இல்லை, இருந்திருந்தால் என்ன எழுதிருப்பீங்க? 35th டேபிளில் மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் ரைட் ஆன் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதோட ஆன்சர்ஸ் வந்து நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். அதாவது 25ங்கிற நம்பர் எந்தெந்த டேபிளெல்லாம் வருது? 1 டேபிள், 5th டேபிள், 25th டேபிள். ஓகேவா? எக்ஸைஸ் 2.3ல் இருக்கக்கூடிய தேர்டு கொஷினுக்கு ஆன்சர்ஸ் இதெல்லாமே. செகண்ட் கொஷின் 36ன்னு இருந்துச்சு. ஸோ 36 எந்தெந்த டேபிளெல்லாம் இருக்குது? 1 2 3 4th டேபிளில் இருக்குது. 4 9s are 36, and then 6 6s are 36 இருக்குது. 9th டேபிளில் இருக்குது. 9 4s are 36. 12th டேபிளில் இருக்குது. 12 3s are 36, and then 36th டேபிளில் இருக்குது. ஓகே, and then 14 நம்பர் 14 எந்தெந்த டேபிளெல்லாம் இருக்குது? 1 டேபிள், 2 டேபிள், 7 டேபிள், and then 14th டேபிள். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் 16ங்கிற நம்பர் எதில் இருக்குது? 1 2 4 8 and 16. சரியா? அடுத்து 12ங்கிற நம்பர் வந்து எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். 1 2 3 4 6 12. ஸோ இது வந்து இந்த தேர்டு கொஷினுக்கு உண்டான ஆன்சர் 2.3ல் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எழுதி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து
4th one, draw a picture of factor tree கேட்டிருக்காங்க. ஃபேக்டர் ட்ரீ நான் சொல்லி கொடுக்காம நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டேன். சரி, இப்போ நான் சொல்லி தந்துடுறேன். ஓகேவா? ஸோ ஃபேக்டர் ட்ரீங்கிறது என்ன அப்படின்னா வரையணும். முதல்ல வரைஞ்சி தான் அதுக்கப்புறம் தான் போடணும். ஓகேவா? உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க இந்த பேஜில் தான். இதுதான் ஃபேக்டர் ட்ரீ. அதாவது இப்போ 16ங்கிற நம்பர் வந்து எந்த 2 டேபிளால் டிவைட் பண்ணால் 16 வரும்? 4 4s are 16. மறுபடியும் இந்த 4 எந்த டேபிளால் பண்ணலாம்? 2 2s are 4. மறுபடியும் இதையும் 4 2 2s are 4 பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். 2 டேபிளில் 2 1s are 2 தான் பண்ண முடியும். மறுபடியும் நீங்கள் 2 அப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் 2 3 5 7 இதெல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ இதே போல் இங்கே 40 இருக்குது. 40ங்கிற நம்பர் வந்து எந்த டேபிளுக்கு 1 கொடுத்துட்டாங்க அவங்களே, 10th டேபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்னவாக இருக்கும்? 10 4s are 40. ஓகேவா? ஸோ அதே போல் 4ங்கிற நம்பர் எந்த டேபிளில்? 2 2s are 4. 10 வந்து 5 2s are 10. ஓகேவா? இப்போ இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். நீங்கள் நல்லா பாரு, இந்த 2 வந்து நீ பிரித்து போட்டால் கூட 2 1s are 2ன்னு வரும். ஓகேவா? மறுபடியும் இந்த 2 பண்ணும்போது மறுபடியும் 2 1s are 2ன்னு பண்ணுவேன். அது தேவையில்லை இல்லையா? அப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும் அப்புறம் கடைசியில். அதனால் இது தேவையில்லை. புரிஞ்சதா? இந்த 2 5 இதெல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் 36 நம்பர் வந்து 9 4s are 36. ஓகேவா? ஸோ 9 4s are 36. 4ங்கிற நம்பர் வந்து 2 2s are 4. 9 வந்து எப்படி பிரிக்கலாம்? 3 3s are 9. ஓகே. நெக்ஸ்ட்டு 70ங்கிற நம்பர் 7ன்னு ஒரு இது கொடுத்துட்டாங்க, அவங்க க்ளூ கொடுத்துட்டாங்க. அப்போ 7th டேபிளில் 10 டைம்ஸ் இருக்குது. 10ங்கிறது வந்து 2 5s are 10 அப்படின்னு சொல்லி தான் பிரிக்க முடியும். நெக்ஸ்ட் 18 வந்து 2 டேபிளில் சொல்லிட்டாங்க. ஸோ 2 டேபிளில் 9 டைம்ஸ் இருக்குது. 9 வந்து எப்படி பிரிக்கலாம்? ஸோ 3 3s are 9. நெக்ஸ்ட் 28 வந்து 4th டேபிளில் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 7 டைம்ஸ் இருக்குது. அடுத்தது 4ங்கிறத 2 2s areன்னு பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து இங்கே கேட்டிருக்கிறாங்க, ஃபேக்டர் ட்ரீ வந்து வரைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம வரைஞ்சிடலாம். அதாவது ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கேன், நான் அப்படியே டீச் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 18 இருக்குது. 18 முதல்ல நம்பர் எழுதினதுக்கப்புறம் 18 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 9th டேபிளில் இல்லை 2 டேபிளில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ 9th டேபிள் எடுத்துகிட்டா 9 2s are. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இந்த நம்பர் கிடைக்கணும். அதே போல் இப்போ 9க்கு வந்து 3 3s are 9. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் கிடைக்கணும். இதுக்கு தான் தேவையில்லைன்னு சொல்லிக்க, ஏன்னா ப்ரைம் நம்பர்னால நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்து 33க்கு 11 3s are 33. அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன்னா 11th டேபிளில் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் இது ப்ரைம் நம்பர், இதுவும் ப்ரைம் நம்பர். அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்தது 16 பார்த்தீங்க அப்படின்னா 8th டேபிளில் இல்லைன்னா 2 டேபிள் எப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஸோ 8 2s are ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு 16 கிடைக்கும். எகெயின் 8 வந்துருச்சா? ஸோ இதை முதல்ல பிரிச்சிடணும். 4 2s are 8 அப்படின்னு சொல்லி பிரிங்க. 4 மறுபடியும் என்னென்னு பிரிக்கலாம்? 2 2s are 4. அடுத்து 4th சப்டிவிஷன் 50 கொஷின் கொடுத்துருக்காங்க. 50 வந்து 10th டேபிளில் 5th டேபிள் 2 டேபிளில் தான் பிரிக்க முடியும். 10th டேபிளாக இருந்தால் 5 டைம்ஸ் வரும். ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 50 கிடைக்கும். அதே போல் 10 வந்து 5 2s are 10. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓகே 4 தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து 5th கொஷின் என்ன அப்படின்னா, ரைட் டவுன் த ஃபஸ்ட்டு 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மல்டிபிள்ஸ்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒன்றும் கிடையாது. அந்த டேபிள்ஸை தான் நம்ம வெறும் ஃபஸ்ட்டு 5 டேபிள்ஸ் மட்டும் எழுதி வைக்கணும், நம்பர்ஸ் மட்டும். ஓகேவா? ஆன்சரோடு எழுதுங்க. ஆன்சர் இங்கே பாருங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. 7 14 21 28 35. 7th டேபிளில் வந்து ஃபஸ்ட்டு 5 மட்டும் எழுதுங்க. 7 5s are 35, 9 5s are 45 வரைக்கும் எழுதுனா போதும். அதுபோல் 16th டேபிள் 16 32 48 64 80. 11th டேபிள் 11 1s are 11, 11 2s are 22, 11 3s are 33. அந்த மாதிரி 5 வரைக்கும் 11 5s are 55 வரைக்கும். 21th டேபிள் 21 1s are 21, 22 2s are 42, 21 3s are 63, 21 4s are 84, 21 5s are 105. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 5 மல்டிபிள்ஸ்னாலே அந்த டேபிள்ஸை வந்து நம்ம எழுதணும். மல்டிபிள்ஸ்னாலே என்னது? டேபிள்ஸ். ஓகே. ஸோ ஈஸி. அடுத்தது 6th ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் ஃபஸ்ட்டு 3 காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 நம்மளுக்கு தேவையான காமன் மல்டிபிள்ஸ் மட்டும் நம்ம எழுதிக்கணும். இதுவும் அப்படி தான். ஃபஸ்ட்டு நான் அந்த இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. என்னென்ன வந்து டேபிள்ஸ் வந்து ஃபஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. 24ஓட டேபிள் வந்து ஒரு 5-6 எழுதிக்கோங்க. 16ஓட டேபிள் வந்து கொஞ்சம் எழுதிக்கோங்க. எழுதினதுக்கப்புறம் எந்தெந்த 2 நம்பர் வந்து ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணணும். இப்போ 24 டேபிள்னால் உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி தான் போட்டு எழுதணும். 24 1s are 24, அப்புறம் 24 2s are 48. இந்த மாதிரி ஒரு நம்பராக மல்டிப்ளை பண்ணி போட்டு எழுதுங்க. ஸோ எழுதுனதுக்கப்புறம் 2 எது ஒரே மாதிரி இருக்குதுன்னு செக் பண்ணணும். 48 48 இருக்குது, 64 72 இருக்கா, 80 இருக்கான்லாம் செக் பண்ணணும். இல்லை 96 இருக்குது.
ஓகேவா? அதே போல் 144 தெரியுதா? 144 இங்கே இருக்குது. ஸோ அப்போ என்னென்ன 3 நம்பர்? 48, 96, 144. The 3 common multiples are 48, 96, 144ன்னு எழுதணும். ஓகேவா? அதே போல் தான் இங்கேயும் 12, 9, 18ன்னு சொல்லி எது இருக்குதுன்னு செக் பண்ணோம். 36 இருக்குது. ஓகேவா? 36 இருக்குது. அதுக்கப்புறம் 72 இருக்குது. ஸோ 2 தான் நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் எழுதலாம் 84 அந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். ஸோ எது 2 இருக்கோ நீங்கள் அதை மட்டும் என்ன பண்ணணும், அப்படி 3 இருக்கோ அதை மட்டும் நீங்கள் 3 கேட்டிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு 3 காமன் மல்டிபிள்ஸ் நான் இங்கே எழுதாமல் விட்டுருக்கேன். 72க்கு அப்புறம் வேறு என்ன வருமோ நீங்கள் அதை எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இங்கே 24 அதே போல் 24 36 கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எது காமன் மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ இங்கேயும் 72 இருக்குது, இங்கேயும் 72 இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் இங்கேயும் 144 இருக்குது, இங்கேயும் 144 இருக்குது, இங்கேயும் 216 இருக்குது, இங்கேயும் 216 இருக்குது. ஸோ அப்போ 3 இருக்குது இல்லையா? ஸோ என்னென்ன? 72, 144, 216. ஓகே குட்டீஸ், the 3 common multiples are 72, 144, 216 அப்படின்னு சொல்லி எழுதணும். புரியுதா? இது வந்து 6th one. Find first 3 common multiples. அதோட ஆன்சர் இது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 7th question. Find the LCM of the given numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 and 28. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம தனித்தனியாக LCM கண்டுபிடிச்சிட்டு அதோடைய காமன் என்னவோ அதை சர்க்கிள் பண்ணிவிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஓகேவா? இது பார்க்கலாம். ஆன்சர்ஸ் இங்கே அதே போல் எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம்க்கு 12ஆல் நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம் 2 டேபிளால் பண்ணுறோம். ஏன்னா ஈவன் நம்பர் தானே, ஈஸியாக பண்ணிடலாம். புரியுதா? ஸோ 2 டேபிளால் பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை டைம்ஸ்? 6 டைம்ஸ் இருக்குது. எகெயின் 6 2 டேபிளால் பண்ணோன்னா 3 டைம்ஸ் இருக்குது. 3 3 டேபிளால் தான் பண்ண முடியும், 1 டைம் வரும். அடுத்தது 28 பண்ணணும். 2 நம்பர் தனித்தனியாக தான் பண்ணணும். 28 வந்து 2 டேபிளில் 14 டைம்ஸ் இருக்குது. மறுபடியும் 2 டேபிளில் 7 டைம்ஸ் இருக்குது. 7th டேபிளில் 1 டைம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதை எழுதிட்டு 12 தானே கொஸ்டின், அதை எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டு இந்த 3 நம்பரை எழுதிக்கோங்க. 2 × 2 × 3. அதே மாதிரி 28 = 2 × 2 × 7 இது எழுதிக்கோங்க. எழுதினதுக்கப்புறம் இது ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்குது? இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. 3 7 ஒரு டைம் தான் இருக்குது. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஓகே, இப்போது இது எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4, 4 3s are 12, 12 7s are 84 அப்படி பண்ணலாம். இல்லைனா 2 2s are 4, 7 3s are 21 அப்படி எழுதிட்டு இந்த ரெண்டையும் அதுக்கப்புறம் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? உங்களுக்கு நல்ல டேபிள்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா ஈஸியாகவே 2 2s are 4, 4 3s are 12, 12 7s are 84 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இல்லைனா 2 2 பிரிச்சுட்டு அப்புறம் பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளிகேஷன், நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ அப்போ எல்சிஎம் என்ன வந்திருக்கு? 84. ஓகேவா? இப்போ அதில் இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க. 16 அதே போல் பண்ணணும். 16 2 டேபிளால் பண்ணலாம் 8 டைம்ஸு. 8 மறுபடியும் 2 டேபிளால் 4 டைம்ஸு. 4 மறுபடியும் 2 டேபிளால் 2 டைம்ஸு. 2 மறுபடியும் 2 டேபிளால் 1 டைம். அதே போல் 24 2 டேபிளால் 12 டைம். அண்ட் தென் 2 டேபிளால் 6 டைம். 2 டேபிளால் 3 டைம். 3 டேபிளால் 1 டைம். சரியா? எடுத்து எழுதும் போது 2 × 2 × 2 × 2 4 2 இருக்குது. இங்கே 3 2 ஒரு 3 இருக்குது. ஸோ அப்போ 3 2 காமனாக இருக்குது இல்லையா? ஸோ அதுலேருந்து ஒரு 2 இங்கேருந்து ஒரு 2, இங்கேருந்து ஒரு 2, இங்கேருந்து ஒரு 2. இந்த 2ம் 3யும் தனித்தனியாக இருக்கனால நம்ம இங்கே எழுதிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நான் 2 2s are 4, 2 2s are 4 அப்படி எழுதிட்டு இந்த 3யை தனியாக போட்டிருக்கேன். மறுபடியும் 4 4s are 16, 16 3s are 48 சொல்லி இப்படி ஸ்டெப்பாக மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்படியே எனக்கு மல்டிப்ளை பண்ண தெரியும் அப்படின்னா ஈஸியாக பண்ணிடுங்க. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are 48 அப்படின்னு சொல்லி ஈஸியாகவும் பண்ணிடலாம். சில குழந்தைங்களுக்கு புரியாதனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகே குட்டீஸ், ஸோ ஆன்சர் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 8 and 14 பார்க்கலாம். இப்போ 8th டேபிளுக்கு அதே போல் 2 டைம்ஸ். இது நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒன்றே ஒன்று மட்டும் போடும். 8 வந்து எந்த டேபிளில்? 2 டேபிளில் இருக்குது. ஸோ 4 டைம்ஸ் வரும். அதே போல் 4 வந்து எந்த டேபிளில்? 2 டேபிளில் இருக்குது. அது 2 டைம்ஸ் வரும். இப்போ 2 வந்து 2 டேபிளில் தான் இருக்குது, 1 டைம் வரும். ஸோ இப்படி தான் நான் போட்டிருக்கேன் இந்த சம்மை. புரிஞ்சுதா? அப்போ 3 2 எழுதுவீங்களா? ஸோ அந்த மாதிரி தான். அதே போல் 14 வந்து 2 டேபிளில் 7 டைம்ஸ் தான். 7 வந்து ஒரு ப்ரைம் நம்பர்னால 7th டேபிளில் மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 7th டேபிளில் 1 டைம். ஓகே, இப்போ எடுத்து எழுதிக்கோங்க. 8ங்கிற நம்பர் கொஸ்டின் என்னவோ அதுதான் இங்கே எழுதணும். 8 எழுதிட்டு இந்த சைடில் இருக்கிற நம்பரை வந்து நீங்கள் இன்டூ போட்டு எழுதிக்கோங்க. 1 எழுதணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? 1 வந்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 × 7. ஸோ 2 × 7ன்னு போட்டுக்கோங்க. இப்போ இது 2 மட்டும் தான், 2 மட்டும் தான் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே மட்டும் தான் இப்படி தான் செக் பண்ணணும். இதை 2 எடுக்கக்கூடாது.
இங்கே இருக்கிற 2-ஐ வந்து எடுக்கக்கூடாது. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, அப்போ இது ரெண்டையும் ரவுண்ட் போட்டுடலாம். அப்படிலாம் கிடையாது. இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் தான் நம்ம மேட்ச் பண்ணுறோம். சரியா, இப்படி ரவுண்டு போடக்கூடாது. சரியா, ஸோ 2 × 2 ஒரே ஒரு 2 மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே மீதி எல்லாம் பாக்கியாக இருக்குது. சரியா, அப்போ இங்கேருந்து ஒரு 2, இங்கேருந்து ஒரு 2, இந்த 7 சாரி இதெல்லாமே எழுதிக்கணும். ஓகேவா, அப்போ 2 2s are 4, 2 7s are 14 அப்படி எழுதிட்டு 4 14s are 56 நான் எழுதியிருக்கேன். இல்லைன்னா எப்படி பண்ண சொல்லியிருக்கேன், 2 2s are 4, 4 2s are 8, 8 7s are 56 அப்படி எழுதலாம். ஓகேவா, ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் எழுதிக்கோங்க. இது வந்து 3rd கொஸ்டினோடது. சரியா, நெக்ஸ்ட் 4th ஒன் பாருங்கள். 30 and 20 ஈஸி நம்பரில். ஓகே, ரெண்டுமே வந்து 2 டேபிளில் இருக்குது. ஸோ 2 டேபிளில் 15 டைம்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு. அது 3 வந்து 5 times 15 இருக்குது. ஸோ அதனால் 5th டேபிளில் மறுபடியும் 1 டைம் இருக்குது. அதே போல் தான் 20க்கு 2 டேபிளில் 10 டைம்ஸ் இருக்குது. 2 10s are 20. மறுபடியும் 10 வந்து 2 டேபிளில் 2 5s are 10. 5 டேபிளில் மட்டும் தான் இருக்குது 5. 5 1s are 5. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம 2 × 3 × 5 அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து 2 × 2 × 5ன்னு 20 போட்டு எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் காமனாக இருக்கா, இங்கே 5 ரெண்டு காமனாக இருக்குது. 3 இங்கே இல்லை, ஒரே ஒரு 2 இங்கே மீதி ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டு 2லேருந்து ஒரு 2 எழுதிக்கோங்க, இந்த 2 எழுதிக்கோங்க, தனியாக இருக்கிற இந்த 3 2 எழுதிட்டு இந்த ரெண்டு 5லேருந்து ஒரே ஒரு 5 மட்டும் எழுதிக்கோங்க. இப்போ 2 2s are 4, 5 3s are 15, 15 6 are 60. 15 4s are 60. அப்போ ஆன்சர் என்னது, LCM is equal to 60. ஓகே, ஸோ வீடியோ பாஸ் பண்ணி இது எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 8th கொஷின் பாருங்கள். ரம்யா விசிட்ஸ் த ஜிம் 5 days. இப்போ இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம அப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், LCM. அப்போ இங்கே 5 கொடுத்துருக்காங்க. அண்ட் கவிதா விசிட்ஸ் த ஜிம். ஓகே, கவிதா விசிட்ஸ் த ஜிம் 6 daysன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே ரெண்டாவது நம்பர் கொடுத்துருக்கிறது 6. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 5க்கும் 6க்கும் தான் நம்ம வந்து LCM கண்டுபிடிக்க போகிறோம். ரெடியா, ஓகே, ஈஸி சம் தான், புரியுதா. LCM ஆஃப் 5 and 6ன்னு எழுதிக்கோங்க. 5th டேபிளில் மட்டும் தான் 5 இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, வெறும் 5 மட்டும் போட்டுட்டு இங்கே 1 போட்டுருங்க. 6 வந்து 2 டேபிளில் இருக்குது. சரியா, ஸோ அப்போ 2 டேபிளில் 3 டைம்ஸ் இருக்குது. மறுபடியும் 3 வந்து 3 டேபிளில் மட்டும் தான் இருக்குது. ஸோ 3 டேபிளில் 1 டைம் இருக்குது. ஓகேவா, ஸோ 5 எழுதும்போது 5 × 1. நான் இங்கே எதுவுமே சும்மா விடணுமே சொல்லி தான் இங்கே 1 போட்டிருக்கேன். 1 போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அடுத்தது 2 × 3 × 1 எதுக்கு, இந்த 6ங்கிற வேல்யூக்கு. சரியா, ஸோ அடுத்தது இங்கே 1 1 காமனாக இருக்கிறனால நான் அது போட்டிருக்கேன். பட் அதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. பேலன்ஸ் என்னென்ன தான் இருந்துச்சு, 2 × 3 × 5 எல்லாத்துலேயும் ஒன்று தான் இருக்குது. ஸோ நம்ம அதை அப்படியே தான் எழுதணும். ஸோ 2 3s are 6, 6 5s are 30. அப்போ LCM வந்து என்னது, 30. கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க, in which day they will meet ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஆன்சர் எழுதும் போது they will meet 30th day அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். புரியுதா, அந்த மந்த்னுடைய 30th டேயில் தான் அவங்க மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். ஓகேவா, பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க ஆன்சரை. நெக்ஸ்ட் 9th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, Arun and Shahjahan goes for walking in a circular path of a park in the same direction. Arun takes 6 minutes. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு LCM வந்துருச்சா, 6 minutes வந்துருச்சு to complete 1 round, while Shahjahan takes 8 minutes. அப்போ எந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் LCM கண்டுபிடிக்கணும், 6க்கும் 8க்கும். ரெடியா, கண்டுபிடிக்கலாமா. ஓகே, LCM ஆஃப் 6 and 8, 9th கொஷின். ஓகேவா, LCM ஆஃப் 6 and 8 அப்படின்னு எழுதிக்கோங்க. கொஷினை எழுதிட்டு 6க்கு இப்போ LCM கண்டுபிடிக்கிற 2 டேபிளில் 3 டைம்ஸ் இருக்குது, 3 டேபிளில் 3 1 டைம் இருக்குது. அதே போல் 8 வந்து 2 டேபிளில் 4 டைம்ஸ் இருக்குது, இங்கே 2 டேபிளில் 2 டைம்ஸ் இருக்குது, 2 டேபிளில் 1 டைம் இருக்குது. இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ 6 வந்து என்னென்ன இருந்துச்சு, 2 × 3 இது 2 தான். 8க்கு வந்து 2 × 2 × 2 3 இருக்குது. இப்போ நம்ம மேட்ச் பண்ணும்போது இது ரெண்டும் ஒரே ஒரு 2 தான் இருக்குது, வேறு ஒன்றுமே 2வே கிடையாது. இப்படி பண்ணக்கூடாது, இங்கே இப்படி தான் பண்ணணும். சரியா, அப்போ எழுதும்போது இந்த 2 2க்கும் சேர்த்து ஒரே ஒரு 2 எழுதிடலாம். இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அடுத்தது 2 2s are 4, 2 3s are 6, 6 4s are 24. இல்லைன்னா எப்படி பண்ணலாம், 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24 அப்படி பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து LCM is equal to 24. ஓகேவா, ஆனால் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க, in how many minutes they will meet each otherன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து எத்தனை மினிட்டில் மீட் பண்ணுவாங்க, they will meet in 24 minutesன்னு ஆன்சர் எழுதணும். ஏன்னா LCM வந்து 24 தான் இல்லையா. ஸோ எழுதும் போது 24 minutes அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதுங்க. ஓகே குட்டீஸ், பாஸ் பண்ணி வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுங்க.
ஓகே, இது வந்து எந்த இதோடது அப்படின்னா எக்ஸைஸ் 2.3. இதுதான் உங்களுக்கு லாஸ்ட். இப்போ நான் நடத்தின சம் தான் உங்களுக்கு லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் பேட்டர்ன்ஸ் போயிடுச்சு. ஃபினிஷ். இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து நம்ம என்ன பார்த்துட்டோம், ஒரு 45 மினிட்ஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கிளாஸ் 5th ஸ்டாண்டர்ட்னுடைய டேர்ம் 2 போர்ஷனில் இருக்கக்கூடிய செகண்ட் யூனிட் நம்பர்ஸ் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தோம். என்னென்ன எக்ஸைஸ் 2.1, 2.2, 2.3 3 எக்ஸைஸ் பார்த்தாச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பவும் சொல்கிறது தான், பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து யூனிட் 2 ஃபுல்லாகவே நான் டீச் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நோட் பென்சில் எடுத்து நீங்கள் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், புரியுதா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த சம்ஸ் எல்லாம் ஃபேக்டர்ஸ், மல்டிபிள்ஸ், எல்சிஎம் இதெல்லாமே ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே குட்டீஸ், ஓகே see you on the next வீடியோமா. டெய்லி வந்து 5 to 7 o'clock உங்களுக்கு வீடியோ வந்து வந்துடும். ஓகேவா? அதாவது இப்போ ஸ்கூல் டேஸ் திறந்துச்சு இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி. ஸோ நிறைய பேருக்கு வந்து என்னோடய சேனல் வந்து சரியாக தெரியறதில்ல. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, see you on the next வீடியோ. பைமா.